எங்களுக்கு இந்தியன் இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கோம், சர்க்கம்சேஷன் பண்ணியிருக்கோம். அவரு கூட சார் அண்ணன் கூட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு அவங்கள்ட்ட நம்ம கேட்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே வரும்போது ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது ஒரு பயமாக இருந்தால் எப்படி? அதுதான் பயமாக இருந்து. ரெண்டாவது அவங்க வீடியோலாம் போட்டு காட்டின பிறகு நிறைய பேர் வெளிநாட்டில் பண்ணியிருக்காங்க. எங்கே உள்ளாலும் நிறைய பேர் டெய்லி 3-4 கேஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். பயப்பட வேண்டிய தேவையில்லை. சார் அதை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பயப்பட தேவையில்லை. நீங்கள் வீட்டில் ஆலோசனை பண்ணிட்டு வாங்க, நம்ம செய்யலாம். இவ்வளோ ரூபா ஆகும் மொத்தம் உள்ள செலவு. இவ்வளோ நம்ம பெரிய மாத்திரை போட வேண்டிய தேவையில்லை. இது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். உங்களுக்கு விரைப்புத்தன்மை குறைவாக இருக்குது. இது ஒரு நீட்டாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு தியேட்டர்லாம் வரும்போது ஒரு பயம் இருந்தா எப்படி? தியேட்டரில் போகும்போது டாக்டர் சொல்லக்கூடிய ஒரு பயம் இல்லை. வாங்க நான் இதுக்குள்ள நான் காரியங்கள்லாம் செஞ்சுட்டு நீட்டாக செய்வேன். ஒரு பிரச்சனை இருக்காது. ஆப்ரேஷன் பண்ண மாதிரியே தெரியாது. நீட்டாக இருக்கும். எப்படி நர்ஸு ஸ்டாஃப் எல்லாம் உங்களுக்கு எப்படி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்களா எப்படி? அதனால் நீட்டாக சேஞ்ச் ஆகும். நம்ம நைட் நேரத்தில் கூப்பிட்டோன்னா உடனே வந்துட்டாங்க. வந்து அப்பப்போ அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உடனே வந்து சேஞ்ச் ஆகும். சரி, ஓகே. இது உங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ண பிறகு வலி இருந்திருக்கும் கொஞ்சம் லைட்டாக. அப்புறம் வலிக்கு மாத்திரை தந்திருப்பாங்க. அது உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து? மாத்திரை இருந்தாலும் மாத்திரை வந்து கொஞ்சம் ஊக்குவிக்க மாதிரி எல்லாம் பேசினாங்க. அதாவது சரியாயிடும் அப்படின்னு சொல்லி இதாங்க. மறுபடியும் வந்து ஜாப்பெல்லாம் நல்லா நீட்டாக செய்தாங்க. சூப்பர் பிரச்சனை. சரி, ஓகே. இப்போ எப்படி பரவாயில்லையா உங்களுக்கு? இப்போ எப்படி? இப்போ எடுத்தாச்சு. அவங்க சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை, நாங்கள் நிறைய கேஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் எடுத்தாச்சுல. இது நம்ம டீமை பற்றி நீங்கள் எப்படி ஒரு 2 வாரத்தில் சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? ஜாப்பு மடிக்காமல் செய்தாங்க. ஓகே, நல்ல முறையில் குட் ஜாப்பாக இருந்துச்சு. சரி, தேங்க்ஸ்.